ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் இது ஒரு கொலு ஆட்டம் மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க. அந்த கூடையினுடைய மெஷர்மெண்ட்டும் அந்த கலர்ஸும் பார்க்கலாங்க. இது 16க்கு 8 போட்டிருக்கிறேன். ஒவ்வொரு கூடையும் எல்லாமே அதே அளவு தாங்க. ஒரு ரோல் வருங்க. அந்த கடைசி 2 கூட ஒரு ரோல் ஆகுது. இது கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் தான் கம்மி. அது ஒரு ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும் பாருங்கள், அவ்வளோதான். இது எல்லாமே ஒரு ரோலுக்கு தான் வரும். இதெல்லாம் சன் பிராண்ட் இருக்கிற வயர்ஸில் போட்டிருக்கிறேன். கலருங்கெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதில் ஒயிட்டு கலந்த மாதிரி போட்டு கொடுக்க சொன்னாங்க. இதனுடைய அளவுகள்லாம் பார்க்கலாம். நீளம் 16 வச்சுருக்குறாங்க. அகலம் 8 வச்சுருக்கிறேன். இது 4 நாளாக பிரித்து போடுற பேட்டர்ன் போட்டோம்னா தான் நல்லா இருக்குது. கூட நார்மலாக போட்டோம்னா இந்த மாதிரி ப்ராடாக வராதுங்க. கீழே 10 வருஷம் அந்த மாதிரி வச்சா மட்டும்தான் அகலமாக இருந்தால், பேஸ் அகலமாக இருந்தால் தான் கூடைங்க நல்லாயிருக்கும். கூடை ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். இந்த ஸ்டெப்ஸு பாருங்கள், 4 நாளாக போட்ட கூடைங்க எல்லாமே நல்லாயிருக்கும். கூடைங்க மேலே க்ராஸ் வரும், கீழே பேஸ் நார்மலுங்க. இதனுடைய அளவுகள் 5.25 ஸ்கேல் எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா 6 அடி எடுத்துக்கோங்க. இல்லை போட்டு பழகிறவங்க அப்படின்னா 5.25 எடுத்துக்கோங்க. சன் பிராண்டில் இருக்கிற ஒயர் இது. 16 நீளம் வச்சுருக்கிறேன், அகலம் 8 வச்சுட்டு மேலே இந்த 4 நாளாக க்ராஸ் பண்ணுறத ஒயிட்டில் வச்சு நம்ம போட்டு க்ராஸில் போட்டிருக்குறோம். 7 இது வருங்க, 7 கட்டம் வரும். அதுக்கு மேலே உள்ள ஒன்று மடித்து சொருவியிருப்பேன். ஹேண்டில் பாருங்கள், ஹேண்டிலுக்கு 3 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கிறேன். இதில் ஒயர் 4 ஒயர் உள்ளே கொடுத்துருப்பேங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி ஜங்காது, அதனால் 4 ஒயர் உள்ளே இருக்குங்க. இதுக்கு இந்த ஒயர்னுடைய அளவு 3 ஒயர் எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு அளவு ஸ்கேலில் ஒவ்வொரு ஒயரும் 4 அடி எடுத்துக்கோங்க. அப்போ ஹைட்டாக வரும். உங்களுக்கு ஹைட்டாக வேணும் அப்படின்னா 4 அடி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறைவாக வேணும்னா 1 இன்ச்சு குறைச்சிக்கோங்க, சரிங்களா? இதுக்கு தகுந்தது மாதிரி நான் ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாத ரொம்ப குட்டையாக இல்லாத ஒரு மீடியமாக போட்டிருக்கிறேன் ஹேண்டில். இதுக்கு இது ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரியே போட்டிருக்கிறேன் நான். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கூடை. எல்லா கூடைங்களும் ஒவ்வொரு கலரில் இருக்கும். இது லைட் ப்ளூங்க. இது லைட் ப்ளூவில் ஒயிட்டு கலந்துருக்கு. இது பிங்க்கு, நம்ம நார்மல் பிங்க்குங்க. டார்க்காக இல்லை, லைட்டாக இல்லாத ஒரு மாதிரி மீடியம் பிங்க்கு. அதுலேயும் ஒயிட்டு கலந்துருக்குறேன். இது ராணி ரோஸுங்க. ரொம்ப அழகு கலர் பாருங்கள். இதுலேயும் ஒயிட் கலந்து போட்டிருக்குறேன். இது பாருங்கள், இந்த பிஸ்தா க்ரீன் ரொம்ப அழகான கலருங்க. ரொம்ப அழகான கலரில் ஒயிட் கலந்துருக்குறேன். எல்லாம் பேஸ் எல்லாம் இதே தாங்க, அளவும் அதே தாங்க, டிஃப்ரெண்ட்டாக எதுவும் போடலை. எல்லாத்துக்கும் 5.25 ஸ்கேல் எடுத்துருக்குறேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு பாருங்கள் கூட. அகலம் எல்லாம் நல்லா இருக்குங்க. கிஃப்ட்டு கொடுக்க ரொம்ப அழகான கூட இது. இது பாருங்கள், இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது 1 ரோல் ஆகும். இது என்னென்னா பாருங்கள், 2 ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும். ஹேண்டில் கொஞ்சம் நீட்டமாக போட்டிருப்பேன். இது 1 ரோல் கூட. இது ஒரு பைசா ஆகுங்க, அது ஒரு பைசா ஆகும். நீங்கள் ரேட் கேட்டு இப்போ இது பண்ணுறீங்க. இது க்ரீனுங்க, நம்ம இலை க்ரீன், பேரட் க்ரீன் மாதிரி வரும். பேரட் க்ரீன் இல்லை, அதுக்கு அடுத்த க்ரீனுங்க, இலை க்ரீன். இது ஒயிட் கலந்ததற்கு. இது பீகாக் க்ரீன், மயில் க்ரீனுங்க. ரொம்ப அழகு கலர் பாருங்கள். இதுக்கு ஹேண்டில் ஆஃப் அண்ட் ஆஃப் ஒயரில் போட்டிருக்கிறேங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதான்னு பார்க்குறதுக்காக நான் போட்டேன். இது ரொம்ப அழகாக இருக்குது இந்த கூட. கலர்ஸ் எல்லாம் பாருங்கள், ரொம்ப ஒரு மாதிரி லைட் கலரில் லைட் கலர் ஒயிட்டு போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது பாருங்கள், மாம்பழ மஞ்சள், ரொம்ப நல்ல கலருங்க இது. இதுக்கு ஹேண்டில் எல்லாமே ஒரே மாதிரி போட்டிருக்குறேன். ஒயிட் கலந்ததுனால ரொம்ப அழகாக தெரிந்து பாருங்கள். இது வயலட்டுங்க, வயலட்டு ஒயிட்டு. இது பாருங்கள் கோல்டு. எல்லாமே ஒரே அளவில் தான் இருக்கும். இது கோல்டு அண்டு ஒயிட்டு. ஒரு 100 கூட ஆர்ட்ரு வந்திருக்குதுங்க. அடுத்த இது செய்யணும். உங்களுக்கும் அந்த மாதிரி கூடைங்க ஆர்ட்ரு கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்பில் ரேட் கேளுங்க, கமெண்ட்டில் கேட்காதீங்க தயவுசெய்து, சரிங்களா? நாங்கள் ஹோல்சேலில் ஒரு ரேட் கொடுப்போம்.
ரீட்டைல் ப்ரைஸு ஒரு ரேட் இருக்கும். நிறைய கூட கொடுத்தீங்கன்னா ஒரு 10 ரூபா குறைச்சி கொடுப்போம். ஒரு 10 பீஸ் 20 பீஸ் கேட்டிங்கன்னா ஒரே ரேட்டாக ஃபிக்ஸடாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் ரேட்டு வேணும் அப்படின்னா ஆர்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும் ரேட்டு கேளுங்க. கூட எல்லாம் இதே மாதிரி தாங்க இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கலர். இது வந்து பீச் கலருங்க. இது சொல்லலை நான், பீச் கலர் ஒயிட் கலந்து போட்டுக்கிட்டு. அடுத்து வந்து டுட்டோரியல் வரும் அடுத்த இதில் பார்க்கலாங்க. ரொம்ப அதை வந்து ஹேண்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக போடுறதுக்கு இருக்கிறேன். இது வந்து ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அளவு கரெக்டாக இருக்குங்க. இது வந்து சைஸ்க்கு நல்லா வந்து எல்லாமே வச்சு கொடுக்கலாம் பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக கொடுங்க. கொடுக்குறவங்க எதுவாக இருந்தாலும் நம்ம துணி எடுத்தால் கூட கிழிஞ்சிரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அவங்கக்கிட்ட. சரிங்களா? இந்த மாதிரி கூடைங்க உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டில் கொடுக்கும்போது கொஞ்சம் டைம் கொடுத்து கொடுங்க. உடனே கேட்குறதா இருந்தால் கிடைக்காதுங்க. நம்மளும் பின்னுறது நான் வந்து சிங்கிளாக பின்னுறேன், யார்கிட்டையும் கொடுக்கறது இல்லைங்க. நான் மட்டும்தான் பின்னி கொடுப்பேன். அதனால் கொஞ்சம் இப்போ எனக்கிட்ட ஒரு 100 கூடை ஆர்டர் வந்திருக்கு, அது செய்துன்னு இருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூடைங்க வேறு இருக்குது, அதையும் பின்னி கொடுக்கணும். பெரிய கூடைங்க எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் வந்து வீடியோ போட முடியலைங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கலர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இது மாதிரி உங்களுக்கும் தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலில் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.